சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். தயவு செஞ்சு நீங்க அவளை விட்டுறாதீங்க சார். என் இமேஜ் கெடுக்க சதி நடக்குது. சரிங்க மேடம், அப்படி எதுவும் நடக்காது மேடம், நான் பாத்துக்கிறேன். எது எப்படியோ சமாளிச்சிட்டோம். ஆதிசங்கரி மேடம் எவ்வளவு பெரிய இடம், நீ அவங்க வீட்டுல வேலை செய்யறன்னு பொய்யா சொல்ற? சார், நான் பொய் சொல்லல சார், உண்மையதான் நான் சொல்றேன். நீ இந்த கோஷ்டியோட சேர்ந்தவன்னு கிளியரா தெரிஞ்சு போச்சு. காயத்ரியோட ஃபோன் நம்பர் இருந்தா ஃபோன் பண்ணி எங்க இருக்கா ஏது இருக்கான்னு கேட்டுக்கலாம். யாருக்கிட்ட கேட்டா அவ ஃபோன் நம்பர் கிடைக்கும்? கண்ணம்மா பாட்டி தான் காயத்ரியை வேலைக்கு சேர்த்து விட்டாங்க. அப்ப கண்ணம்மா பாட்டி கிட்ட கேட்டா காயத்ரியோட ஃபோன் நம்பர் கிடைக்க சான்ஸ் இருக்கு. ஹலோ பாட்டி, சொல்லு சரியா, அப்பா எப்படி இருக்காரு? அப்பாவுக்கு எந்த ஆபத்தும் இல்ல, லேசான காயம் தான் பட்டிருக்கு. நாளை கழிச்சு டிஸ்சார்ஜ் ஆயிடுவார். அப்பாவை நினைச்சா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா. பாட்டி, அப்பாவுக்கு ஒண்ணும் இல்ல. சரி, அப்பாவுக்கு நல்லபடியா வைத்தியம் பார்த்து வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்க. சரி பாட்டி. அப்புறம் பாட்டி, காயத்ரியோட ஃபோன் நம்பர் எனக்கு வேணும். காயத்ரியோட ஃபோன் நம்பரா? என்ன விஷயம்? அப்பா உசுர காயத்ரி காப்பாத்தினால, அதான் அவளை வேலைக்கு வச்சுக்கலான்னு அம்மா சொல்லிட்டாங்க. அந்த விஷயத்த சொல்றதுக்கு தான் அவளை தேடிக்கிட்டு இருக்கேன். அவள் நம்பர் சொல்லுங்களேன். சரி சரியா, நான் சொல்றேன், நீ நோட் பண்ணிக்கோ. சரி, ஓகே பாட்டி. சரி சரியா. காயத்ரி, நான் செழியா பேசுறேன் சார். நீங்க தேடுற பொண்ணோட போனு ரோட்ல கிடந்தது சார். என்ன சொல்றீங்க? அந்த பொண்ணு எங்க? சார், அந்த பொண்ணு கிட்ட இங்க 2-3 ரவுடி பசங்க பிரச்சனை பண்ணாங்க. அந்த பொண்ணுக்கு அந்த ரவுடி பசங்களுக்கு செம பிரச்சனை சார். உடனே இங்க போலீஸ் வந்து அந்த பொண்ணையும் அந்த ரவுடி பசங்களையும் ஜீப்ல ஏத்திட்டு போயிட்டாங்க சார். போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டாங்களா? அந்த பொண்ணோட போனு கீழே கிடந்தது சார். அதுல இருந்து தான் சார் நான் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். ஆமா, நீங்க யாரு சார்? நான் அந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவன் சார். அப்படியா? அப்ப நான் சொல்ற இடத்துக்கு நீங்க வந்துருங்க சார். அந்த பொண்ணோட போனை நான் உங்ககிட்ட கொடுத்துட்றேன் சார். சரி சார், நீங்க அந்த போனை போலீஸ் ஸ்டேஷன்ல கொடுத்துருங்க. ஓகே, தேங்க்யூ. இனிமே ஏதாவது பேசுன அடிச்ச கொன்னுடுவேன். அம்மா, எல்லா டீடைல்ஸும் வாங்கிட்டு இவங்களையும் விசாரிச்சு கேஸ போடுமா? சரிங்க சார். கூட்டிட்டு நடமா சொல்றது கேளுங்க சார். வாமா, என்ன நம்புங்க சார், ப்ளீஸ் சார். வாமான்றல வந்து நில்லே. ஒரு பாவிங்களா, என் வாழ்க்கையவே பாழாக்க பாக்குறீங்களேடா. நான் என்னடா பாவம் பண்ண? மரியாதையா நடந்த உண்மையெல்லாம் சொல்லுங்கடா. பேசாம எங்க பேச்சுக்கு ஒத்து வச்சிருந்தா உனக்கு இந்த பிரச்சனை வந்திருக்குமா? இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்ல. ஜெயிலுக்கு போயிட்டு வந்தா கூச்ச நேச்செல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நீ எங்களோட வந்தனா உன்னோட வாழ்க்கை ஓஹோன்னு இருக்கும். என்ன பண்ற? என்னமா இப்படி பண்ற? அமைதியா இருக்கியா? நீ ஸ்டேஷன்ல இப்படி பண்றனா வெளியில எப்படி பண்ணுவ? இது ஸ்டேஷன்ல என்ன நினைச்ச? வா வந்து நில்லு. சார், அட்ரஸ் கேட்டு வாங்கிக்கோ. பேர நான் சொல்லு. பேரை சொல்லு. சொல்லு.